friends, welcome to Maamiyar Marumagal frame. So இன்னைக்கு நம்ம என்ன அடி பார்க்க போறோம்? கொண்டக்கடலை. கொண்டக்கடலையில பார்க்க போறீங்க. கொண்டக்கடலையில கடலையிலோ கொண்டக்கடலையில கொண்டக்கடலை கொண்டக்கடலை அதோட சேர்த்து கடலைப்பருப்பையும் கலந்து வடை சுட போறோம். So that's special. என்ன பண்ணணும்னா கலந்துன்னா சும்மா போட்டுறக்கூடாது, ஊற வைக்கணும். முத நாளே நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சு நல்லா அவங்க பாட்டுக்கு கலந்து சுட முடியாது, ஊற வச்சாதானே அதை அரைக்க முடியும். ஸோ கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சிருங்க. எத்தனை மணி நேரம் ஆண்டி? நைட்டு தான் ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சிருங்க கொண்டக்கடலையை. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊறினாலும் போதும். கொண்டக்கடலை லேட்டாகும் ஊற. கொண்டக்கடலை ஊறதுக்கு லேட் ஆகும், அதனால முன்னாடியே ஊற வச்சிருங்க. நம்ம எந்த கொண்டக்கடலையில செய்ய போறோம்? கருப்பு கொண்டக்கடலையா வெள்ளை கொண்டக்கடலையா? ஸோ கருப்பு கொண்டக்கடலையில தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு வடை சுட போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொண்டக்கடலை ஊறி இருக்கு, நைட்டே ஊற வச்சது. இதுல 2 புடிச்சப்பொடி கொண்டக்கடலை ஊறி இருக்கு. இதுக்கு கொஞ்சமா கடலைப்பருப்பு 1 புடிச்சப்பொடி இதுக்கு தேவையானது. ஓகே. இது வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இது 2 பச்சை மிளகா இருக்கு, புதினா கொத்தமல்லி இருக்கு. இதை இப்போ அரைக்கணும், ரெண்டையும் சேர்ந்து. புதினா கொத்தமல்லியா இருக்கு, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டாமா? புதினா மிஸ்ஸிங்க. சரி, கருவேப்பிலை தேவைப்பட்டால் புதினா கூட போட்டுக்கலாம். ஆமாம், வாசமாக இருக்கும். வேற என்ன யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ரெடியாக இருக்கு. இப்போ இதை அரைக்கணும். அரைச்சி மிளகாத்தூள் மஞ்சத்தூளை மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸி ஜார் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கொண்டக்கடலையை அரைச்சிக்கணும். எடுத்து கொட்டிடணும். கொண்டக்கடலை எடுத்து நம்ம ஜாரில் வந்துட்டு போட்டாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக. கொண்டக்கடலையாக சாப்பிட மாட்டாங்க ஒரு குழந்தைங்க. இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. கிறிஸ்பியாக வடை மாதிரி இருக்கும்பொழுது அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொண்டக்கடலை நல்லா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, தண்ணியே இல்லாமல் நல்லா போட்டுக்கணும். ஆமாம், இப்போதைக்கு முதல்ல ஒரு ஓட்டிக்கிட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றி சொதன்னு ஆயிடுச்சுன்னா வடை வராது. இந்த உப்பு போட்டுக்கோ, தேவையான அளவு உப்பு போட்டு, தேவையான அளவு சால்ட்டு இது பிடிச்சிக்கிறாங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சோம்பு போட்டுக்க. சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, பச்சை மிளகா. எல்லோரும் வரமிளகா ஆட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம உளுந்த வடைக்கெலாம் மேக்ஸிமம் பச்சை மிளகா தான் சேர்ப்போம். அதே மாதிரி இந்த வடைக்கு நம்ம வந்துட்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். மேற்கொண்டு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு தண்ணி வேணுமா? வந்துடு. வடை அப்படிங்கும்போது அதில் கொஞ்சோண்டு நம்ம சோம்பு ஆட் பண்ணணும், 1/2 டீஸ்பூன் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அரைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு நல்லா வடைக்கு தகுந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ வந்துட்டு அரைச்சாச்சு. அரைச்ச எல்லா கொண்டக்கடலை மாவையும் நம்ம இப்படி வந்து
ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாவை வந்துட்டு இந்த மாவோட கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுன்னா தண்ணி இப்போ நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் வடை தட்டி போடுற இதில் இருக்கிறதுனால இதில் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அரைக்கும் போது தண்ணி எதுவும் கூட போயிடுச்சுன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் கடலை மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது, அதனால் எதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்து நான் வெங்காயம் போடு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். ஸோ பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிட்டு மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணி செய்யும்பொழுது நல்லா கொஞ்சம் காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். டீயோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குக்கிங் சேனலில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, பெரிய வடை ஒழுங்கா திண்டா பெரிய வடையாக சுடணும், அதில் சொல்லுவாங்க சின்ன வடையாக சுடக்கூடாது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துங்க ஆண்டி ஒரு தடவை. உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போதும். நான் உப்பு கூட கொஞ்சம் போடுங்க. போடணுமா? ஆமாம் இந்த மந்த. ஸோ உப்பு வந்து லைட்டாக, ஏன்னா உப்பு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து ருசி இருக்காது, அரைச்சிச்சினாலும் சாப்பிட முடியாது. குறைவாக ஒரு கல் உப்பு எடுத்து அதில் ஒரு அரை உப்பு தான் உடச்சி சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆமாம், சுண்டல் பண்ணுவேன் நாளைக்கு. நல்லா போகிறோம், அதுவும் சுண்டலும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொண்டக்கடலையில் வந்து வடை சுட்டு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. போதும், சுட ஆரம்பிச்சிடலாம். கொண்டக்கடலோ கடலை வரப்பள்ளோ போதும், இந்த கீழெல்லாம் கொட்டுது. ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாச்சி காட்டம் மிளகா தூள் போட்டாங்க. காஞ்சிருச்சு. இப்போ வடைய போய் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் கொண்டக்கடலை வடைய ஒன்று ஒன்றா இல்லை ஆயில் தகுந்த மாதிரி போட்டு எடுத்தாலும் போடும் பொழுது நல்லா பார்த்து கவனமாக போடணும், கையை சுட்டுக்கலாம். என்னதான் டயட்டு அது இது இருந்தாலும் இந்த வடையை தான் பார்த்தாலே ஒரு ஆசை வந்துடுது இல்லைங்க. நவதானியமாக சாப்பிட்றதுக்கு இல்லை, இன்னைக்கு வந்துட்டு தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால நம்ம எப்பொழுதும் ரெகுலராக சாய்பாபாவுக்கு வந்துட்டு சாமி கும்பிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து வச்சிடலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெற்றிகரமாக நாங்கள் வந்துட்டு அது எதில் ஆண்டி கடலப்பருப்பு கலந்து வடை சுட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இப்போ இந்த வடை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதனால பேச முடியல, என்னால வந்துட்டு போறான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்களும் இதே மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பியா ஒரு வடை செஞ்சு கொடுத்து ஸோ உங்க வீட்டில் நீங்க நல்ல பேர் எடுத்துக்காங்க.
ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட இன்னொரு டிப்ஸோட உங்களை நாங்க மீண்டும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சிந்துஜா சாந்தி. மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். வேகமா பேசு.